இப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அதில் மெமரிஸ் வருமா? நீங்க ரெகுலரா போஸ்ட் போடுறவரா இருந்தா கண்டிப்பா வரும், மெமரிஸ் வரும். இன்னைக்கு என்னெல்லாம் நீ காலைல இருந்து யோசிப்பீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல சும்மா ஒரு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா மைண்ட்ல நோட் பண்ணிக்கங்க. போன வருஷம் இதே தேதியில ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு நீங்க போஸ்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா? அன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனை ஒன்னா தான் இருக்கும். நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எதுவும் மேஜிக்லாம் பண்ணல இல்லையா, ஜஸ்ட் நீங்க போய் செக் பண்ணுங்க. தென் அண்ட் நவுன்னு வருமே, அதான சொல்றேன். இல்லைங்க, 1 இயருக்கு ஒரு தடவை வந்து மெமரிஸ் வரும். இந்த மெமரிஸ் அன்னைக்கு நீ இந்த போஸ்ட் போட்டிருக்கேன்னு வரும். ஆமா, அதாவது இன்னைக்கு தேதிக்கு எத்தனாவது 2019 2018 2020 2024 வரிசையா நீங்க போட்ட போஸ்ட்லாம் மேல வரும். மெமரிஸை கிளிக் பண்ணா மேல வரும். நீங்க போட்ட போஸ்ட்லாம் வரும். அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட மிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி 4 வருஷத்துக்கு மேல போட்ட கண்டென்ட் இதே கண்டென்ட்டா தான் இருக்கும். அப்ப என்னன்னா இது எல்லாமே ரிப்பீட்டா நம்மளுக்குள்ள நடக்குது. நம்ம மனநிலை ஒத்துதான் இருக்கும். ஆமா, ரிப்பீட்டா நடக்குது. இது வந்து ஒரு சைக்கிள். நம்ம ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். காலம்ன்ற ஒரு ஸ்கேலுக்குள்ள நம்ம கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இது ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும். சில குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஒரு தடவை, சில குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த ரிப்பீட்டேஷனை தான் நம்ம வந்து ஜோசியத்துல ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு அதை வச்சுதான் இப்ப வெள்ளம் வரும், புயல் வரும், எல்லாமே தான். அதே மாதிரி ராசிகள் வந்து 12 ராசிகள்ல வடக்கு பக்கம் வந்து மேசம், அதுல இருந்து அப்படியே ஒரு கொசுவத்தி சுருள் மாதிரி சுத்தி நடுவுல கொண்டு வந்து நிறுத்திங்கன்னா அது மீனம். இதான் வந்து இப்போ இந்த ரூம் நான் எடுக்கணும்னா மேசம்ங்கிறது வந்து வடக்கு பக்கம், அதுல இருந்து ஒரு வட்டம் போட்டு அப்படியே மீனத்தை கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டோம்னா இன்னைக்கு எந்த கிரகம் எங்க டேமேஜ் ஆயிருக்கோ அந்த பகுதியில் இன்னைக்கு டேமேஜ் ஆகும். இந்த ரூமுக்குள்ளேயோ, இந்த நாட்டிலேயோ, இந்த உலகத்திலேயோ அப்படின்ற லாஜிக். அப்ப ராகு இப்ப எங்க இருக்குன்னா மகரத்துல இருக்குது. மகரம்ங்கிறது எந்த இடத்த குறிக்கும் அப்படின்னா அப்படி சுத்தி வரும்போது அந்த தருமபுரி, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடத்த குறிக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு சம்பவம் இந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள நடக்கும்.